ரஜினி அவர்கள் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கையில போட்டிருக்காரு. இதை எதை மீன் பண்றாரு சார்? இல்ல, இப்ப புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கிற தாவேகாவின் பிரதான பொறுப்புல ஆதவர்ஜுனா இருக்கிறார். அப்ப அவருக்கு காலம் பதில் சொல்லும். உங்களால எல்லாம் முடியாதுடா, நானே ஓஞ்சு போய் வந்துட்டேன், நானே விட்டுட்டு வெளியேட்டேன், இந்த அரசியல் களத்துல நீங்களாம் தாக்கு பிடிக்க முடியாது, 2021 உங்க கதை முடிச்சிருங்கிறத ஒரு உள்ளீடு அதுல இருக்குன்னு நான் பாக்குறேன். இவ்வளவு கால இடைவெளிக்கு பிறகு திரு ரஜினி மீதான இந்த விமர்சனத்தை முன்வைத்தது ஆதவ அர்ஜுனாவுக்கு சரியான அது செயல்பாடு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த 2001 காலகட்டம் வரைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிக நெருக்கமாக இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். குறிப்பாக திரு சபரீஷன் அவர்களுடைய அந்த பெண் அமைப்புக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருந்தார். அந்த வியூக வகுப்புலாம் கடந்த 2021 தேர்தலின் போது அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு அப்படின்னு அப்போ பேசப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். 6 முறை ஆட்சி கட்சி 7வது முறையாக ஆட்சிக்கு வருவதற்காக களமாடுறாங்க, வர்றாங்களா இல்லையாங்கிறது அப்புறம். இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சியை நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி 2 ஆண்டுக்கு முன்னாடி கட்சியை தொடங்கிட்டு அதை வீழ்த்திடுவோம் அப்படிங்கிற போது அந்த கட்சியை வீழ்த்துவதற்கு நிச்சயமாக திமுக எல்லா வித வேலைகளும் செய்யும்ல. ஒன்றிய நகரம், பேரூர், கிராம கிளை, குக்கிரம கிளைகள் வரைக்கும் இந்த மாவட்ட செயலர் போய் கட்சியை பலப்படுத்தினா தான் அவங்கள வாக்குகளாக இழுத்துட்டு வர முடியும். அந்த பணிகளை செய்யாமல் திமுகவுக்கு வெர்சஸ் நாங்கள் தானா 72 53 வருஷமாக களமாடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடி திமுகவை வீழ்த்தி 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் மலிவா இட போடுறீங்க சார். இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு தனித்து போட்டி அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு தாவேகா சைட்லேருந்து வருது. உடனுக்குடனே வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க. திமுக அதிமுகலாம் அடித்து விரட்டி ஊரை விட்டு காலி பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நாங்கள் பிடிச்சிடுவோங்கிற மாதிரி தம்பிகள் ஆர்வத்தோடு இருக்காங்க. இருக்கட்டும், அந்த ஆர்வம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் கள யதார்த்தம், தேர்தல் கள யதார்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. சார், ரஜினி ஆதவ் அர்ஜுனா இந்த விவகாரம் பூதாகரமாக இன்னைக்கு வெடிச்சிருக்கு. ரஜினி அவர்களை திமுக தான் வரவிடாமல் தடுத்தது அரசியலுக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ரஜினி மீது வச்சிருந்தாரு. இன்னைக்கு ரஜினி அவர்கள் பதில் வினைய ஆற்றிருக்கிறாரு. காலம் பதில் சொல்லாது மாதிரி எச்சரிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவ்வளவு கால இடைவெளிக்கு பிறகு திரு ரஜினி மீதான இந்த விமர்சனத்தை முன்வைத்தது ஆதவ அர்ஜுனாவுக்கு சரியான அது செயல்பாடு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆதவ அர்ஜுனா ஒரு புதிய அரசியல் இயக்கத்தில் விஜயை முன்னெடுத்து அவருக்கான அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு களமாடுகிற இந்த சூழலில் கட்சி இன்னும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கலை, பெரிய அளவில் வரலை. இப்போ பிரபலமானவர்களை நீங்கள் இது மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளே கொண்டு பண்ணுறதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஷெட்பேக், பின்னடைவை தான் கொடுக்கும். அது ஒரு யோசிக்கலை. இப்போ இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அந்த 2001 காலகட்டம் வரைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிக நெருக்கமாக இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். குறிப்பாக திரு சபரீஷன் அவர்களுடைய அந்த பெண் அமைப்புக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருந்தார். அந்த வியூக வகுப்புலாம் கடந்த 2021 தேர்தலின் போது அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு அப்படின்னு அப்போ பேசப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். ரஜினியுடைய அரசியல் அவர் வர்றதுக்கான அந்த விஷயங்கள் இது தொடர்பாக பேசுகிற பொழுது திமுக அதற்கு ஏதாவது எதிர்வினை ஆற்றியதான தகவல் அவருக்கு அந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கலாம். அது வெளியில் வந்தோடனே பிசிகாவுக்கு வந்தார், அப்புறம் இங்கே வந்தார். அந்த காலகட்டத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்த அந்த நாளிலே கூட சொல்லியிருக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இப்போ அது காலம் தாழ்ந்து இதை சொல்லுகிற பொழுது தான் பொதுவெளியில் ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டியதற்கு திரு ரஜினிகாந்த் அவர்களே இதை மறுத்துட்டார். என்னன்னா, திரு ரஜினி அவர்கள் அரசியல் பிரவேசம் என்பது 1996 எதிர்பார்த்தது. மரியாதைக்குரிய ஜி.கே. மூப்பனார் அவர்கள் அந்த தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்குற போதே ரஜினிகாந்த் அவர்களை தான் வரவழைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணாங்க.
மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களுமே ரஜினியை அரசியலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அப்போது பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அரசியல் என்பது, நேரடி அரசியல் என்பது எனக்கு சாத்தியமில்லை அப்படின்னு பல்வேறு காலகட்டங்களில் ரஜினி ஒதுங்கினதை நம்ம பார்த்தோம். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியும் கூட ரஜினியை கொண்டு போகணும்னு அவங்க பகிரத முயற்சி மேற்கொண்டாங்க, நம்ம பார்த்தோம். டெல்லியில் அமித்ஷா, மோடி உட்பட பலருமே சந்தித்து பேசினாங்க. அவர் ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருப்பதால் அந்த இந்துத்துவ வாக்கு வங்கிகளை ரஜினி மூலமாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற பார்வை பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது. ரஜினி அவர்கள் வந்து நமக்கு தீவிர அரசியல் வேண்டாம் என்று முடிவெடுத்த நிலையில் அவருடைய ரசிகர்கள், கடந்த 40 ஆண்டுகளாக அவரோடு பயணித்த ரசிகர்கள் வந்து, நீங்கள் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஒரு மக்களுக்கு நல்லது செய்யலாம், நீங்கள் என்ன பண்ணால் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து, ரசிகர்கள் மத்தியில் தான் ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை கொண்டு வர்றதுக்கான பார்க்குறாங்க. கட்டமைப்பை உருவாக்குனாங்க. கிராம கிளையிலிருந்து கிளை, பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம், அப்படி கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இது எல்லாமே திருப்தி ஆனதுக்கு பிறகு தான் நான் ரஜினி அரசியலுக்கு வருவேன்னு அவருடைய அந்த ராகவேந்திரா மண்டபத்தில் அறிவித்தார். இப்போ இந்த சூழலில் அவருடைய குடும்பத்தினர் இதை விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். திரு ரஜினி அவர்களே தன்னுடைய இயல்புக்கு மாறாக நாம் போகிறோம், ஒரு இந்த சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, கள யதார்த்தத்தை உணர்ந்து இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையான கட்டமைப்போடு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதைவிடவும் வலுவான கட்டமைப்போடு ஆகப்பெரிய கட்சியாக இருக்கிறது. இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் தொண்டர்கள் பலத்திலும் சரி, அவங்க கட்டமைப்பிலும் சரி, நிர்வாகிகள் பலத்திலும் சரி மிக வலுவாக இருக்கிறார்கள். அப்போ இந்த 2 அணிகளுக்கும் மாற்றாக நாம் களத்திற்கு வந்தால் நம்மால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப யோசனை இருந்தது. ஸோ நீண்ட காலம், நான் சொன்னது மாதிரி ஆண்டாண்டு காலமாக யோசித்து கடைசியில் ஒரு இறுதி கட்டத்துக்கு வருகிற பொழுதும் கூட அவருடைய மனச்சாட்சி இடம் தரல. அவர் ஒரு ஆன்மீக பற்றாளரும் இருக்கிறார். இந்த அரசியலில் தன் சுயத்தை இழந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் அவருக்கு புரியுது. ஏன்னா எல்லா இயக்கங்களோடும் அவருக்கு தொடர்பு இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், திமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்டத்தில் நான் கேள்விப்பட்டேன், தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா வந்தால் நான் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு டைலாக் பேசினார்ல, அந்த பணக்காரன் விழாவா, ஆர் வீரப்பன் அவன் அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்த உடனே இவர் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, நான் போய் அந்த அம்மாட்ட பேசட்டா, நான் என்னுடைய கருத்தை சொன்னதுக்கு ஏன் அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே திரு ஆர் வீரப்பன் சொல்லியிருக்க, வேண்டாம், நீங்கள் வந்து உங்கள் நிலையிலேருந்து இறங்கி வர வேண்டாம், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு தான் சொன்னதாகவும் ராம வீரப்பன் அவர்களே பதிவு செய்திருக்கிறார். அவர் வந்து ரஜினி கேட்டார், இதை தாண்டி பொலிட்டிக்கலாக நான் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமான்னு என்னை கேட்டார் ஒரு முறை அப்படின்னு சொன்னார். எனவே அந்த காலகட்டங்களில் ஒரு அரசியல் ஈர்ப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருக்கு. அதனால தான் அவர் எல்லா அமைப்பும் சரியான உடனே சொன்னார். அப்புறம் இன்றைய காலச்சூழலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வெற்றியை பெற முடியாது என்று முழுமையாக உணர்ந்ததால் அவர் வெளியேறினார். இதில் யாருடைய பங்களிப்பு, திமுகவின் தூண்டுதல் இருந்ததா அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படையாக தெரியாது. நான் குறிப்பிட்டது போல ஆதவ அர்ஜுனா திமுக நெருக்கமான வட்டாரத்தில் இருந்த காலகட்டங்களில் இது போன்ற பேச்சுக்கள் இருந்திருக்கலாம். அதை வைத்து சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ரஜினி அவர்கள் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கையில போட்டிருக்காரு. இதை எதை மீன் பண்றாரு சார்? இல்ல, இப்ப புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கிற தாவேகாவின் பிரதான பொறுப்புல ஆதவ அர்ஜுனா இருக்கிறார். அப்போ அவருக்கு காலம் பதில் சொல்லணும். உங்களால எல்லாம் முடியாதுடா, நானே ஓஞ்சு போய் வந்துட்டேன், நானே விட்டுட்டு வெளியேட்டேன், இந்த அரசியல் களத்தில் நீங்களாம் தாக்கு பிடிக்க முடியாது, 2021 உங்கள் கதை முடிச்சிருங்கிறத ஒரு உள்ளீடு அதில் இருக்குன்னு நான் பார்க்குறேன். முடியாது உங்களால், நீங்கள் இப்போ வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் என்ன வம்புக்கு எடுக்கிறீங்க, எனவே இது ஒரு சரியான பாடம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தாக்கம் அதில் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஆனால் ஆதவ அர்ஜுனா கடந்த அவர் பேசின விமர்சனம் வச்ச இடத்துல வந்து ரஜினியை போல விஜய் இல்லை, அவங்க எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் விஜய் வந்து அதை முறியடிச்சு வராரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுருந்தார் சார். இல்லை,
திரு விஜய்க்கு அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த கரூர் சம்பவத்திலிருந்து பார்க்குறோம். இந்த பக்கம் மற்ற எல்லா பகுதிகளிலையும் அமைதியாக நடைபெற்ற கூட்டம் கரூரில் மட்டுமே ஏன் நடைபெற்றதுங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய விமர்சன கருத்து இருந்தது. அது தொடர்பாக ஆளுங்கட்சியினுடைய காவல்துறையினுடைய அஜாக்கிரதை, அவங்களுடைய அந்த பாதுகாப்பற்ற தன்மை, இதுதான் பாதிப்பு அப்படிங்கிறத தாண்டி அரசியல் ரீதியாகவும் சதி நடைபெற்றிருக்கிறது இவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க. சிபிஐ விசாரணை போட்டுருச்சு. இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு 3 முறை அவர் டெல்லி போய் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. இதை தாண்டி அவருடைய இறுதி படமாக அரசியல் ரீதியான பல்வேறு கருத்துக்களை முன்னெடுத்து அவர் எடுத்திருக்கிற இந்த ஜனநாயகன் படமும் வரலை அப்படிங்கிற போது அப்போ இதில் அழுத்தம் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. ஸோ இது போன்ற அழுத்தத்தை அவர் அந்த அழுத்தத்திற்கு அடிபணிந்து போக மாட்டார் அப்படிங்கிறது. திரு விஜயை மட்டுமே முன்னிலைப்படுத்தி விஜய் வீரன் சூரன் எவன் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். உதாரணமாக திரு ரஜினிகாந்தை இழுக்கிற பொழுது தான் இந்த ரஜினியினுடைய ரசிகர்களும் பொதுவெளியில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகள் நம்ம பார்ப்போம், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் உட்பட ஜி.கே. பாலகிருஷ்ணன் உட்பட பலருமே இதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தேவையில்லாமல் திரு ரஜினிகாந்தை ஏன் நீங்கள் வம்புக்கு இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பாராட்ட வேண்டும். விஜய் திரையுலகத்திலிருந்து வந்து பிரபல நட்சத்திரமாக வந்திருப்பதால் இன்னொரு பிரபல நட்சத்திரம் அரசியல் கட்சியை தொடங்குவேன் என்று வந்துவிட்டு அவர் போனதால் இந்த உதாரணத்தை எடுத்திருக்கிறாரு. இது அவருக்கு ஒரு ஒரு பெரிய விமர்சனத்தை, அவருக்கான ஒரு என்ன ஒரு பேக் ஃபயர் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு இது ஏற்படுத்திடுச்சு. ஆனால் நீங்கள் சொன்னது போல ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே திமுகவில் இருந்தார். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் மேற்கோள் பண்ணி காட்டுறதே பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரி விஜய்க்கும் அழுத்தம் இருக்கு அப்படின்றாரு திமுக சைட்ல இருந்து. அப்போ அது உண்மைத்தன்மைக்கு மாறா இருக்குமா? இல்லை ரஜினி அதை மறுத்துட்டாரு, ஆனால் அது இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சி கட்சியாக இருக்கிற மிகப்பெரிய வலிமை மிக்க கட்சி தனக்கு எதிராக நீங்கள் களத்துக்கு வந்த உடனே என்னுடைய அரசியல் எதிரி திமுக, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான், இந்த தேர்தலோட கதம்ங்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா தொடங்கி ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்புள்ள இயக்கம். 6 முறை ஆட்சி கட்சி, 7வது முறையும் ஆட்சிக்கு வருவதற்காக களமாடுறாங்க. வர்றாங்களா இல்லையாங்கிறது அப்புறம். இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சியை நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி 2 ஆண்டுக்கு முன்னாடி கட்சியை தொடங்கிட்டு அதை வீழ்த்திடுவோம் அப்படிங்கிற போது அந்த கட்சியை வீழ்த்துவதற்கு நிச்சயமாக திமுக எல்லா வித வேலைகளும் செய்யும்ல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குகிறார். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே எந்த அரசியல் கட்சியும் அண்ணா திமுக போன்ற நெருக்கடியை சந்தித்ததே இல்லை. கட்சி ரீதியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்சி ரீதியாகவும் காவல்துறை மூலமாக பல்லாயிரக்கணக்கான அண்ணா திமுக தொண்டர்களை அடித்து கைகாலில் உடைச்சு மண்டையை உடைச்சு அவன் சொத்துக்களை சூறையாடி ஆயிரக்கணக்கான பொய் வழக்குகளை போட்டு அந்த கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சித்துறை எம்ஜிஆரையே கொலை செய்ய முயற்சி நடந்ததுங்கெல்லாம் நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். 72லேருந்து இந்த கட்சியை நான் பார்த்துட்டு வரேன். எனவே இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தன்னெழுச்சியாக ரோட்டுக்கு வந்து போராடினாங்க. அவர்களெல்லாம் அடித்து கொண்டு போய் சிறையில் தள்ளினது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த அளவிற்கு நெருக்கடி, அதில் 100ல் 1 பங்கு கூட திரு விஜய்க்கு இந்த திமுக ஆட்சி கொடுக்கலைங்கிறதா என்னோட பார்வை. அழுத்தம் இருக்கலாம் எந்த வகையில், நம்ம பார்த்தோம்ல 35 நிபந்தனை, 51 நிபந்தனை, ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு 3000 பேர் தான் இருக்கணும், 5000 பேர் தான் இருக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், பாதுகாப்பு படை வைக்கணும், அப்படி இதெல்லாம் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை. அப்போ இதுவே ஒரு நெருக்கடியாகத்தான் அவங்க பார்க்குறாங்க தாவேகாவினர். இது லேசான நெருக்கடிங்கிறேன். கடந்த 72 பார்க்கிற போது 72 to 76 இருக்குல்ல, நீங்கள் நல்லா நேரடியாக அனுபவித்தேன் அந்த விஷயங்களெல்லாம். அதனால் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நெருக்கடியெல்லாம் விஜய்க்கு இல்லை, வேறு விதமாக இருக்கிறது. இதை சமாளித்து தான் கட்சியை நடத்தணும், கொண்டு வரணும். புரட்சியர் எம்ஜிஆர் இதையெல்லாம் சமாளித்து தான் நீங்கள் அவர் சந்தித்த முதல் இடைத்தேர்தல்கள் 1973 மே மாதம் நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் வன்முறையின் உச்சகட்டம் நடந்தது. அந்த தேர்தலில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சோடா பாட்டிலையும் சைக்கிள் செயினையும் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு கோழி சோடாவை தூக்கி விட்டு அடிப்பான், தெரிச்சு ஓடுவாங்க மக்கள். சைக்கிள் செயினை உருவி துரத்தி அடிப்பான். அதெல்லாம் விஜய் ஒரு வினாடி தாங்க மாட்டார். அப்படிப்பட்ட வன்முறையை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் எம்ஜிஆர்.
எப்படி மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பேரும் அரசியல் சக்திகளை வெறும் புதிய சின்னம், புதிய வேட்பாளர் மாயத்தேவர்ங்கிற புதிய வேட்பாளர், அன்றைக்கு சுயேட்சை சின்னமாக இருந்த ரெட்டலை சின்னம், இதை வச்சு மொத்தம் பதிவான வாக்குகளில் பாதிக்கு மேலே கிட்டத்தட்ட 4,50,000 அதில் 2,60,000 ஓட்டு அவர் ரெட்டலைக்கு கிடைச்சது. 1,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி. அன்றைக்கு 10,000 வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தால் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கட்டுத்தொகை இழந்திருப்பார். இந்திரா காங்கிரஸ் கட்டுத்தொகை இழந்துருச்சு. ஆட்சி கட்சியான திமுக 3வது இடம், 2வது இடம் ஸ்தாபன காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் NSV சித்தன் 2வது இடம் வர்றார். அப்படி பல வன்முறைகளை சந்தித்து தான் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் கொண்டு போனார். அடிக்கடி காளிமுத்து பேசுவார், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரைங்கிறார். அந்த அளவுக்கு ரத்தம் சிந்தி வளர்த்த ஒரு இயக்கம். அதை நினச்சி பார்த்தா இவருக்கெல்லாம் இதெல்லாம் ஜுஜுபிம்பாங்கல்ல, அது மாதிரி தான் இவருக்கு ஒன்றும் பெரிய நெருக்கடிலாம் இல்லைன்னு நம்ம பார்க்கலாம். ஆது அர்ஜுனா தொடர்ந்து இந்த மாதிரி ரஜினி மாதிரியான ஆட்களை மேற்கோள் காட்டி திமுக வாசஸ் தாவேகா தான் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை ஒரு ஒரு இதை புகுட்டணும் அப்படி பார்க்குறாங்க. கிடையாது, அதாவது இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு அவங்க பேசணும். விநாசகாலே விபரீத புத்திமான நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பழமொழிகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குற போது முழு மூச்சில் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு எந்த அணுகுமுறைகளை கடைப்பிடிக்கணுமோ அதை கடைப்பிடிக்கணும். மக்களுடைய ஆதரவு வந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தாவேகா அப்படின்னு நீங்கள் கட்டமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டமைப்பை உருவாக்குற வலுவான கட்டமைப்பை கட்சியில் நீங்கள் உருவாக்கி இருக்கணும். ஒரு குக்கிராமத்திலிருந்து அந்த கட்டமைப்பு வலுவான கட்டமைப்பு இருந்தால்தான் அதை வீழ்த்த முடியும். நீங்கள் இந்த இருக்கிற 70,000 பூத்துகளுக்கு ஒரு பூத்துக்கு 15 பேர் 20 பேர்னு போட்டு லட்சக்கணக்கானவரை நிர்வாகிகளாக திமுக போட்டு களமாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தாவேக்கா அந்த மாதிரி இல்லை. மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தருமே தாவேக்காவில் ஒவ்வொருத்தரும் தன்னை விஜயாக கருதிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு கொடியை கட்டிட்டு போயிட்டுருக்காங்க. களப்பணியே இல்லை. ஒன்றிய, நகரம், பேரூர், கிராம கிளை, குக்கிராம கிளைகள் வரைக்கும் இந்த மாவட்ட செயலாளர் போய் கட்சியை பலப்படுத்தினாதான் அவங்கள வாக்குகளாக இழுத்துட்டு வர முடியும். அந்த பணிகளை செய்யாமல் திமுகவுக்கு வருஷஸ் நாங்கள் தானா 72 53 வருஷமாக களமாடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடி திமுகவை வீழ்த்தி 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் மலிவாக இட போடுறீங்க. அதாவது யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு இதுலேருந்து 2-3 பேர் பிரிஞ்சு 1-2 பேர் போயிட்டாலும் கூட தொண்டர்கள் பலமிக்க வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது. இப்போ இதை நீங்கள் ஒரு பொருட்டாக கருதாமல் ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ பாஜக தலைமையான NDA அணியினாராம், அதிமுக எல்லாம் சீனில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஒரு வித மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பக்குவமற்ற புரிதலற்ற போக்கு தான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார், இந்த விவகாரத்தில் எதிர்வினை ஆற்ற வேண்டிய திமுக அமைதியாக இருக்கு, மற்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன சார்? எடப்பாடியாரோ நயனார் அவர்களோ ரஜினிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான காரணம் இல்லை, புறக்கணிப்பு அப்படின்னு தாவேக்காவை புறக்கணிக்கணும், விஜய் கருத்துக்களை புறக்கணிக்கணும், அந்த தாவேக்காவினுடைய நிர்வாகிகளை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்து விட்டதோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ ரஜினி அவர் மறுத்துட்டாரு. ரஜினிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் மற்றவர்களுமே வந்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நாம் ஏன் போய் மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை கூட அவங்க எடுத்திருக்கலாம். ஆனாலும் வரும் அடுத்தடுத்து கருத்துக்கள் பொதுவெளிகள். இன்னும் இப்போ எல்லாமே இந்த 2-3 நாட்களாக தொகுதி பங்கீடு இடப்பங்கீடுன்னு அதில் சீரியஸாக இருப்பாங்க. அது முடிச்சுட்டு நிச்சயமாக ரஜினி ஆதரவையும் திமுக எடுக்கும். அவர் அப்படி இல்லை, எங்களுக்கு அந்த வேலை இல்லைங்கிற மாதிரி கூட அவங்க விளக்கம் அளிக்கலாம். ஆனா அதிமுக திமுகவை அவர்கள் விமர்சனம் வச்சதுக்கு அதிமுக போய் ஆதரவு தெரிவிக்கிறது எப்படி? அதை எப்படி பாக்குறீங்க? யாரு ஆதரவு தெரிவிக்கிறது? எடப்பாடியார் எதிர்வினை ஆட்டினது. சாரி, ஆமா. அதாவது மிக உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் அவர் குரல் கொடுக்குற போது ஓரளவுக்கு வாக்குகள்லாம் கூட சில 1-2 தேர்தல்களில் ஒரு ஆதரவு நிலைப்பாடாக போச்சு. அதனால் அவருக்கு ஒரு பாதிப்பு என்று வருகிற பொழுது ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற முறையில் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இது அரசியல் நேரம், தேர்தல் நேரம். அதனால் ரஜினிக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்து விட்டார்னோடனே
ரஜினி ரசிகர்கள், ரஜினியினுடைய ஆதரவாளர்கள் ஒரு மைண்ட் செட் வரும். எதிர்கட்சி தலைவர் நம்ம தலைவருக்காக நின்னாரியா, ரஜினிக்காக குரல் கொடுத்தாரியான்னு. அப்போ ஒரு சாஃப்ட் காரனை உருவாக்குறதான ஒரு முயற்சியாக பார்க்கலாம். ஆனால் இந்த விமர்சனம் ஆதவ அர்ஜுனா வைத்து 5 நாட்கள் ஆகுது சார். ஆனால் 2 நாட்கள் சும்மாவே இருந்துட்டு ஒரு 3 நாள் கழித்து இன்னைக்கு இது எதிர்வினை ஆட்டி இதை ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்குறதுக்கான காரணம் இல்லை, ஆதவ அர்ஜுனா பேசுகிற அன்னைக்கே சில தொலைக்காட்சிகள், காட்சி ஊடகங்களில் தொடர்பான விவாதங்கள்லாம் நடைபெற்றதாக நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் உடனே எதிர்வினை ஆற்றுறது என்பதை விட யோசித்து செய்யணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பார்க்குறாங்க. இன்னொன்று பார்க்கலாம், தவேகா என்டிஏ பாஜக இந்த அணிக்கு வருங்கிற மாதிரி ஒரு வார காலம் 10 நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வந்துட்டா அவருக்கு எதிராக எதுவும் பேச முடியாது. ஆதவ அர்ஜுனா தவேகா ஒரு காத்திருப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். இந்த தாமதம் அப்போ அந்த டெல்லி விசாரணைக்கு அப்புறம் தான் அந்த எதிர்வினை ஆற்ற இருப்பாங்க. அப்படிதான் பார்க்கலாம். ஓகே சார், இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு தனித்து போட்டி அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு தாவேகா சைட்லேருந்து வருது. உடனுக்குடனே வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்கணும்? இல்லை, தாவேகா அந்த கட்சியை தொடங்குற பொழுதே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குனா தங்களோடு அணி சேர்ந்து கூட்டணி சேர்ந்து வருகிற கட்சிகளுக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தாக்கம் வந்தது. அடுத்தடுத்த மாநாடுகள், அடுத்தடுத்த கூட்டங்களில் பேசுகிறது சீஃப் மினிஸ்டர் அவர் தான் அப்படின்னு. விஜய் தான் முதலமைச்சர், நாங்கள் தனித்து 234 வெற்றி பெற்றிருப்போம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 234 தொகுதியும் வெற்றிட்டு திமுகலாம் அடித்து விரட்டி ஊரை விட்டு காலி பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நாங்கள் பிடிச்சிடுவோங்கிற மாதிரி தம்பிகள் ஆர்வத்தோடு இருக்காங்க. இருக்கட்டும், அந்த ஆர்வம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் கள யதார்த்தம், தேர்தல் கள யதார்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு அரசியல் இயக்கம், நீங்கள் அடிக்கடி தாவேக ஆட்கள் சொல்கிறாங்க 67 எப்படி அண்ணா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாரோ, 77 புரட்சி தலைவர் எப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி எங்கள் விஜய் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறார். 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பேரறிஞர்னா 18 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக போராடி 67 ஒரு கூட்டணி அமைத்து தான் ஆட்சியை கைப்பற்றினார். 18 வருஷம் அவர் கட்சியை வழி நடத்தி அவருடைய இயக்கத்தில் இருந்த அவருடைய சகாக்கள் இருக்காங்கல்ல, ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், அறிவுஜீவிகள். இன்னைக்கு விஜய் சுற்றி யார் இருக்காங்க? ஒரு அறிவுஜீவிகள், வியூகம் வகுக்கிறேன் இந்த மாதிரி தான் ஏடா கூடமா எதையாவது பேசிட்டு. நீங்கள் நேரடி அரசியல் பயிற்சி ஜான் ஆரோக்கியம் சாமிக்கோ, புஷி ஆனந்துக்கோ, ஆதவ அர்ஜுனாவுக்கோ, நிர்மல்குமாருக்கோ, மற்ற ஆட்களுக்கோ எல்லாம் பெரிய அளவில் இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து. இன்றைய கள யதார்த்தம் வெறும் இந்த வாட்ஸ்அப்பில் இல்லை, இணையதளத்தில், ட்விட்டரில், எக்ஸலத்தில் இதில் போட்டு கட்சியை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் கனவு. அது நடக்கவே நடக்காது. களப்பணியில் ஈடுபடணும், இறங்கி வரணும். மக்களுக்கான ஆட்கள் இவங்க. விஜய் முதலமைச்சராக வந்தால் நமக்கு நல்லது செய்வாங்கிற நம்பிக்கையை மக்களிடம் இருக்கணும். அதுக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ 67 அண்ணா சொன்ன ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். எப்படி எதிரும் புதிருமான கட்சிகள், ராஜாஜியனுடைய சுதந்திர கட்சி, காயிதே மில்லத்துடைய முஸ்லீம் கட்சிகள், சுதந்திர இவருடைய கட்சி, நம்ம அப்போ சிவஞானத்தினுடைய தமிழரசு கட்சி, சீப்பநாயத்தின கட்சி, இப்படி பல கட்சிகளை ஒன்றிணைத்து தான் அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துங்க, அவர் கட்சியை தொடங்கி 72 கட்சி தொடங்கி 77 5 வருஷம் கழித்து தான் ஆட்சியை பிடிக்கிறார். அவருடைய முன்ன அரசியல் பயிற்சி எப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1952 53 வரைக்கும் ஒரு தேசிய பார்வையாளராக, ஒரு கதர்பக்தி மிக்கவராக, காந்தியவாதியாக இருந்தவர் தான். 53 திமுகவுக்கு சேர்ந்து 72 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைத்தவர். 57 62 71 77 4 தேர்தல்களில் 71 வரைக்கும் 57 62 67 71 இந்த 4 தேர்தல்கள் வரைக்கும் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தார். அவர் திரைப்பட உலகத்திலும் சரி, அரசியல் உலகத்திலும் சரி, அவருடைய பரோபகார குணம், அந்த வள்ளல் தன்மை, அது மக்களை ஈர்த்தது. அவருடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் பாடமாக இருந்தது. நம்ம பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் சொல்லித்தராத வாழ்வியல் தத்துவங்களை எம்ஜிஆருடைய பாடல்களும் காட்சிகளும் வசனங்களும் இந்த ஏழை எளிய சாதாரண பாமர மக்களுக்கு கொடுத்தது. அதுதான் வாக்குகளானது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இதை பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார்.
நம்ம பல பதிவுகளில் புத்தகங்களை நீங்கள்லாம் படிச்சிருக்கலாம். ஸோ அந்த அளவிற்கு பாடுபட்டு 1962 63 மேல் சபை உறுப்பினராக இருக்கார் திமுகவில். 67 பரங்கிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், 71 பரங்கிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். இப்படி அரசியலில் பயணித்து வர்ற பொழுது திமுகவில் ஒரு செங்குத்தான பிளவை ஏற்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை தொடங்கி 5 ஆண்டு பயணித்து ஆட்சிக்கு வர்றார். நீங்கள் வந்து உடனே 67 77 மாதிரி அண்ணா 2026 விசில் அடிச்சுட்டு வந்துடுவார் ஆட்சிக்குன்னா, இந்த கனவு நிறைவேற இன்னும் பல 10 ஆண்டுகள் போராடணும் விஜய் களத்தில். நீங்கள் 2021 ஒரு பரீட்சார்த்த களமாக எடுத்து அடுத்து வருகிற 5 ஆண்டுகள் மக்களுக்கான பிரச்சனைகள் ரோட்டுக்கு வரணும், கீழே வந்து போராடணும். அப்போ தான் நம்பிக்கை வரும். இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிரான போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல், உண்ணாவிரதம் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தீக்கணக்காக பணியாற்றினால் அப்போ தான் உங்களுக்கு அந்த அரசியல் கட்டமைப்பு வரும், மக்கள் மத்தியில் ஆதரவு வரும். அது இந்த தேர்தலில் சாத்தியம் இல்லை என்பதை தாவேகாவினர் உணர வேண்டும். இப்போ விஜய் தனித்து போட்டியிடனா, அவர் சொன்னார்ல 2 வருஷமா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, யாருமே போல. சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த 1 சீட்டு 2 சீட்டுக்காக போகிற கட்சிகள் கூட போக மாட்டேங்கிறாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வலிமை, வல்லமை, செல்வாக்கு விஜய்க்கு இருக்கும் என்று கருதி இருந்தால், கணித்திருந்தால் யாராவது போயிருப்பாங்கல்ல, போகலை. கொள்கை எதிரியான பிரகடனப்படுத்தப்பட்ட பாஜக அணியில் போக முடியாதுன்னு முடிவெடுத்துட்டார். அரசியல் எதிரியான திமுக பக்கம் போக முடியாதுன்னு முடிவெடுத்துட்டார். அப்போ தனித்து போட்டியிடுறத தவிர வேற வழி இல்லை. அப்படி தனித்து போட்டியிடுகிற பொழுது என்னுடைய கணிப்பு ஒரு 10-12% ஓட்டுக்களை வாங்கலாம். ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது, எழுதி வச்சுக்கோங்க சார். தேர்தல் நேரம் இது, கடுமையாக திமுகவை எதிர்க்கணும், எதிர்த்தால்தான் அதிமுக அணி வெற்றி பெற முடியும். ஆனால் திமுகவை விமர்சித்ததை இவர் எதிர்வினை அதை ஆற்றுறது இந்த நேரத்தில் இது சரி அப்படின்னு நினைக்கிறீங்க? யாரு? எடப்பாடி பழனிசாமி. நான் அதுதான் சொன்னேன்ல, ஒரு காத்திருப்பு இருந்தது, விஜய் வருவாரா மாட்டாரா அப்படின்னு. வரமாட்டார்னு தெரிஞ்ச உடனே விஜய்க்கு எதிராக, விஜய் நிர்வாகிக்கு எதிராக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. இதை திமுக எதிர்ப்பு என்ற நிலை மாறி ரஜினி ஆதரவு என்கிற நிலையில் தன்னுடைய கருத்தை எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்காரு. ரஜினி ஆதரவு, ரஜினிக்கு ஆதரவு தெரிவித்தால் அவருடைய ரசிகர்கள் ஒரு 50% நம்ம பக்கம் வரமாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட இருக்கலாம். இதெல்லாமே அரசியல். ஆனால் கடுமையான எதிர்ப்பு இல்லாத காரணத்தினால் இந்த மாதிரி விஜய் தாவேக்கா உள்ள வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? கடுமையான எதிர்ப்பு எதிர்கட்சியிடம் இருந்து இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தாவேக்கா உள்ள வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அது ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி என்று அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே உணரலை. ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவாங்க, ஒரு தொகுதிக்கு 20,000 30,000 40,000 வாக்குகள்லாம் வாங்குவாங்க. அது வருகிற பொழுதுக்கு நமக்கு வெற்றி சாத்தியம் என்று தான் இங்கே எடப்பாடி பழனிசாமி தொடக்கத்திலே நம்ம பார்த்தோம். நாமக்கல்லில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ கொடியை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு அதோ வெற்றி கொடி பறக்குது, எழுச்சி வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டோன்னாரு. அவன் கதை உடைச்ச உடனே வந்துட்டார். திரும்ப ஏதோ பல, அதாவது வதந்திகள். இதில் என்னென்னா, நான் கேள்விப்பட்ட வகையில் தாவேக்கா தரப்புல இருந்தே இதை பரப்புகிறாங்க. எங்களை வந்து அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்க, டெல்லியிலேருந்து தூது. பவன் கல்யாண் 25 வருஷம் ஆச்சு அந்த பையனை பார்த்து அப்படின்ட்டு ஒதுக்கிட்டு போயிட்டார். இப்போ இன்றைக்குமே அதை சொல்கிறாங்க, அங்கே கூட்டு போனது சிபிஐ விசாரணைக்கு இல்லை, வேறொரு டீலிங்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாவேக்காவினர் பரப்புவதாக அந்த உள்வட்டார தகவல்களை நமக்கு தெரியுது, கொண்டு வர்றாங்க. அவங்க தரப்பில் இருந்து தான் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் என்பது பலமாக இருக்காது, பலகீனமாக தான் மாறிவிடும். ஒருவேளை இந்த தேர்தலில் நாம் தனிச்சு நின்னா நம்மளால் செலவு பண்ண முடியாது, நாம் வந்து கூட்டணியில் தான் போயிடும் அப்படின்னு முடிவெடுத்துட்டார்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் பல விவாதங்களில், அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாங்கள் பொது எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை, எங்களுடைய அரசியல் எதிரியாக பொது எதிரியை வீழ்த்துவதற்கு, வாக்குகள் சிதறவிடாமல் இருப்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் என்டி அணிக்கு தலைமை. எனவே இதில் பாரதிய ஜனதா கட்சி உட்பட எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இதுக்கு முன்னுதாரணம் இருக்குது. 98 திமுகவுக்கு எதிராக மதிமுக பாமகலாம் போட்டி போட்டு ஜெயலலிதா கூட சேர்ந்து
வெற்றி பெற்றதுக்கு பிறகு 99 கலைஞரோட போயிருந்து நாங்கள் பிஜேபி கூட தான் கூட்டணி, கலைஞர் அதில் இருந்தால் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா முன்னுதாரணங்கள் இருக்கு. அப்படி வருகிற பட்சத்தில் அப்போதும் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறணும். ஏன்னா இவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறார். இன்னொன்று தம்பிகள் பூரா விஜயுடைய ரசிகர்கள் பூராமே அவரை முதலமைச்சராகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடியை முதலமைச்சராக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்றது சிரமம். இன்னொன்று இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுனால பெரும்பான்மையான இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கும்னு இன்னைக்கு கருத்து கணிப்புகள் போயிட்டு இருக்குல்ல, அது பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அப்படி இணைந்தாலுமே ஒரு மகத்தான வெற்றியை பெற முடியுமாங்கிறதும் பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு ஒரு 2-3 நாள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். யார் யாரோடு அணி சேர்கிறார்கள், யாருக்கு எத்தனை தொகுதி, யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு மிகவும் நன்றி.